நான் உங்களின் தோழி. நமக்காக இயற்கையை படிச்ச அந்த கடவுளுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோம். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பஞ்சு முட்டாயோட வரலாறு தான் பார்க்க போறீங்க. நான் சொல்ல போறது யாருன்னு பாத்தீங்கன்னா பாவனா பிரணவ். நம்மளுடைய சேனல்ல புது மெம்பரா அவங்க இருக்காங்க. அவங்க தான் இந்த பஞ்சு முட்டாயோட வரலாறு சொல்ல போறாங்க. வாங்க இந்த பிரணவும் பாவனாவும் எப்படி சொல்றாங்கன்றத போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். நாங்க யாருன்னு பாக்குறீங்களா? இந்த இயற்கை அமுதம் ஃபேமிலிஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்க மெம்பர்ஸ். என்னோட நேம் பிரணவ். என்னோட நேம் பாத்தீங்கன்னா பாவனா. நாங்களும் இனிமேட்டு உங்களுக்கு வீடியோஸ்ல நடுவுல வந்து போவோம். பிரணவ், நமக்கு நடுவுல ஒரு பையன் கையில எதையோ வச்சிருக்கானே, அது என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னவா இருக்கும்? எனக்கு சரியா தெரியலையே, நீயே சொல்லு பாவனா. சரி, நானே சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய். அதுதான் காட்டன் கேண்டின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அததான் அந்த பையன் கையில வச்சிருக்கான். ஓ அப்படியா? காட்டன் கேண்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல சைக்கிள்ல எடுத்துட்டு வருவாங்க. அந்த மணி சத்தம் கேட்டவனா ஓடி போய் வாங்கி சாப்பிடுவேன் டெய்லியும். நானும் தான் சாப்பிடுவேன். இந்த பஞ்சு முட்டாய பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா? ஆனா இந்த பஞ்சு முட்டாய் முதல்ல யாரு தயாரிச்சன்றது கேட்டா நீயே ஷாக் ஆயிடுவ. அப்படி யாரு இந்த பஞ்சு முட்டாய தயாரிச்சா? ஒரு பல் மருத்துவர் தான் இந்த பஞ்சு முட்டாயை முதல்ல தயாரிச்சாரு. அவர் மட்டும் தயாரிக்கல, அவர் கூட சேர்ந்து ஒரு மிட்டாய் தயாரிப்பாளரும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க இந்த பஞ்சு முட்டாயை. அவங்க யாருன்னு தெரியுமா? பல் மருத்துவரான வில்லியம் மோரிசன், மிட்டாய் தயாரிப்பாளரான ஜான்சி வார்டன், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பஞ்சு முட்டாயை கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த ஆண்டு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1897ஆம் ஆண்டு இந்த பஞ்சு முட்டாயை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐயோ, இந்த பஞ்சு முட்டாய் 1897 வருஷமே வந்துடுச்சா? அவ்வளோ பழமையானதா? ஆமா, இந்த பஞ்சு முட்டாய் பழமையானதுதான். அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு இயந்திரம் மூலமா சர்க்கரையை சூடாக்கி அதை சுழற்றி நமக்கு காட்டன் கேண்டி போன்ற பஞ்சு முட்டாய் அமைப்பை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த பஞ்சு முட்டாய் 1897 வருஷம் உருவாக்கப்பட்டாலும் மிக அதிக அளவுல பரவிய வருஷம் பாத்தீங்கன்னா 1904 வருஷத்துல தான் இது ரொம்ப அதிக அளவுல பரவி இருக்கு. அதாவது எந்த ஊர்ல இந்த பஞ்சு முட்டாயை அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கிற செயின்ட் லூயிஸ் நகரத்துல முதல்ல இந்த பஞ்சு முட்டாயை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்துல பஞ்சு முட்டாயை சாப்பிடக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசே தடை பண்ணிருக்காங்க. ஏன், எதனால தடை பண்ணிருக்காங்க பாவனா? எதனால இந்த பஞ்சு முட்டாயை இந்த காலகட்டத்துல தடை பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் தயாரிக்கிற பஞ்சு முட்டாயில ரோட்டமைன் பி என்ற நச்சு பொருளை கலந்துதான் தயாரிக்கிறாங்க. அது சாப்பிட்றதுனால, அப்படி தயாரிச்ச கேண்டியை நம்ம சாப்பிட்றதுனால உடலுக்கு புற்றுநோய் வரது கூட வாய்ப்பு இருக்கணும்னு சொல்றாங்க. அதனால இந்த பஞ்சு முட்டாயை தடை விதிச்சிருக்காங்க. ஓகே இயற்கை அமுதம் ஃபேமிலிஸ், நானும் பிரணவும் வாரத்துல ஒரு நாளாவது இந்த இயற்கை அமுதம் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு வந்துகிட்டே இருப்போம். என்னைக்கு வருவான்றத இயற்கை அமுதம் சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். நாங்க ரெண்டு பேரும் இன்னொரு முறை சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய். இந்த பஞ்சு முட்டாயை பத்தி பிரணவும் பாவனாவும் எப்படி சொன்னாங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தினா மட்டுமே தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் சேரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியானிகா. இந்த இயற்கை அமுதம் ஃபேமிலி மென்மேலும் வளரத்துக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள்.